பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். துஷ்டனுடைய துரோகத்திலே கண்ணி இருக்கிறது, நீதிமானோ பாடி மகிழுகிறான். ஆம் பிரியமானவர்களே, துஷ்டனுடைய துரோகத்திலே கண்ணி இருக்கிறது. கர்த்தர் இந்த காலை நேரத்தில் எனக்கு உணர்த்திய ஒரு வார்த்தை, எழுந்த உடனே நான் ஜெபித்த பொழுது நீதிமானோ பாடி மகிழுகிறான் என்று. ஆம், நம்முடைய வாழ்க்கையிலே நெருக்கங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அவமானங்கள், நிந்தைகள் போன்ற காரியங்கள் கடந்து வருகிற வேளையிலே நாம் என்ன செய்வது என்று அறியாமல் நாம் புலம்பிக் கொண்டு இருப்போம். ஆனால் வேதத்திலே முக்கியமாய் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமானோ பாடி மகிழுகிறான். தாவீதினுடைய வாழ்க்கையிலே நெருக்கப்பட்ட சூழ்நிலையிலே, புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையிலே, வெறுக்கப்பட்ட சூழ்நிலையிலே அவன் வேறு எவரிடத்திலும் போய் ஆறுதலுக்காக அவன் நிற்க மாட்டான். அவன் கர்த்தருடைய சமூகத்திலே நின்று, அவன் காடுகளிலே இருந்த பொழுது, ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது, எப்பொழுதும் அவனுடைய கரங்களிலே கிண்ணறம், இசைக்கருவி, அதை அவன் வாசித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பான். ஆம், நமக்கு அடையாளமாக வேதத்தில் இப்படிப்பட்ட மனுஷர்கள் காணப்படுகிறபடினாலே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற சூழ்நிலைகளிலே கர்த்தருடைய நாமத்தை பாடி, ஒருவேளை உங்களுக்கு ராகம் இல்லை, எனக்கு வார்த்தை மட்டும் தெரியுது அப்படின்னா நீங்க பயப்படாதீங்க. சந்தோஷமா நீங்கள் நினைத்த ராகத்திலே பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஏன் அப்படின்னா நீங்கள் தேவனை புகழுகிறீர்கள், துதிக்கிறீர்கள், மகிமைப்படுத்துகிறீர்கள். ஆகவே உங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. அப்போ எந்த சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்தாலும் நாம அவரை சந்தோஷமாய் பாடி அவரை நாம மகிமைப்படுத்தி ஆராதித்து உயர்த்துகிற வேளையில நிச்சயமாக தேவன் நம்மை அவர் விடுவித்து காப்பாற்றி நமக்கு எல்லாவித நன்மைகளையும் அவர் செய்தருளுகிறவராக இருக்கிறார். ஆகவே உங்க வாழ்க்கையில களைத்து போன, சோர்ந்து போன, அசதியாய் உள்ள நேரங்கள் இருக்கும் என்றால் நீங்க கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடுங்க. அநேக பாடல்களை, கர்த்தருடைய பாடல்களை, வார்த்தை நிறைந்த பாடல்களை கேளுங்க. நிச்சயமா அதையே நீங்க பாடியும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில நடைபெற போகிற மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். நிச்சயமாக தேவன் உங்களை விடுவித்து அவர் ஆசீர்வதித்து அவர் உங்களை காப்பாற்றுவார். கலங்காதிருங்கள். God bless you.